உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது. நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம். குரு பகவான் உச்ச நிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார். சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலமடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார். சூரியன் நீசபலம் அடைந்திருந்தார். இப்பொழுது நீசபங்க ராஜயோகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே. அதே மாதிரி 17ஆம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. அதே நேரத்தில் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்பராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அங்கே ராகுவும் இருக்கிறார். நம்ம குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம். மிதுன ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். புதன் இந்த மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வர 6ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இந்த 6ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எண்ணி இதெல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த 6ஆம் தேதி வரைக்கும் சாத்தியமாகிறது. இந்த 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்கிடுவீங்க. யாருக்கிட்டையும் போய் நின்று நீங்கள் அதை சாதிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய சொந்த முயற்சியில் சொந்த சிந்தனையில் நம்ம என்ன செஞ்சால் நம்ம இதை முடிக்க முடியுன்றதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ அதை வச்சு நீங்கள் பயன்பட்டு கொள்ளுங்கள். 6ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் 12 கூடிய விரயஸ்தானாதிபதி கூட போய் உங்கள் ராசிநாதன் சேர்றாரு. அப்படி பார்க்கும்போது இந்த ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் புதன் 25ஆம் தேதி வரைக்கும் உட்கார போகிறார். வர 25ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் தேதியிலிருந்து 20 நாள் உட்கார்றார். அப்போ சுக்கரனோட 22ஆம் தேதி வரைக்கும் சுக்கரனோட இணைஞ்சு உட்காராரு. 12 கூடியவனோட போய் உட்காராரு. விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. சுக்கரன் உங்கள் ராசிக்கு 5 கூடியவனாகவும் விளங்குறாரு. அப்போ என்னன்னு சொன்னால் நீங்கள் பிள்ளைகள் விஷயத்து பொதுவாக ஆண்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களோட போராட்டம் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாதீங்க. வயசு பிள்ளைகள்கிட்ட எதிர்த்து பேசி சண்டைகிட்ட போட்டுறாதீங்க. அவங்க மூலமாக செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் இந்த மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 6ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இதில் உங்களுக்கு ஏதாவது வெட்டி செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. சரி, எப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அங்கே இருந்து பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி 4ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்னன்னு சொன்னால் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு தொழில் விஷயத்தில் ஏதாவது உதவிகள் கிடைக்கலாம். அல்லது உங்களுக்கு நீங்கள் பகையாக நினைக்கிறீங்களோ, யாரை நீங்கள் உறவற்றவர் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவிக்காரம் ஈட்டுவதற்காக தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. அறிமுகம் இல்லாதவர்கள் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திற்கு போன பின்னாடி 6ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கடன் வாங்கிடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. சரியா? இப்போ முடியல இந்த 4 நாளைக்குள்ள நம்ம பணம் கட்டலைன்னா போயிருமேன்னு நீங்கள் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் டைம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? புதன் 25ஆம் தேதிக்கு மேலே தனுசுக்கு வந்த பின்னாடி நீங்கள் எந்த கடனும் வாங்குங்க. 25ஆம் தேதி வரையும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வாங்கினீங்கன்னா அந்த பணம் வெட்டி செலவாக தான் போகும், நல்லதுக்கு பயன்படாது. சரிங்களா? ஏன்னா வக்கரம் பெற்ற குருவினுடைய பார்வை
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. தனஸ்தானத்திலிருந்து எவ்வளவு காசு கொண்டு வந்தாலும் அவனுக்கு விட மாட்டான்டா, அவனுக்கு நல்லது செய்ய விட மாட்டான்டான்னு சொல்லி குரு வக்கரமாய் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஆல்ரெடி குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. குடும்பத்தில் நீ எவ்வளோ சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தாலும் நிம்மதி கிடையாது. அதே மாதிரி அங்கேருந்து ரிப்ளை வர்றதும் நல்லா இல்லை. அதே மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் பணம் கையில் தங்கலை. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கு டைம். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? குரு பகவான் வக்கரம் அடைந்த நிலையிலேயே உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். எப்போ வரப்போகிறார்னாக்கா வர 21ஆம் தேதி குருவானவர் வக்கரம் அடைந்து ரிவர்ஸில் மறுபடியும் அப்படியே உங்கள் ராசிக்கே வரப்போகிறார். வர 21ஆம் தேதி வந்துடுவார். ஏற்கனவே ஒரு ராசியில் இருந்து தான் கீழே போனார். மறுபடியும் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். வக்கரகதியில் வராரு. வர்ற மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்கரகதியிலேயே உங்கள் ராசியிலே இருப்பார். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் டென்ஷன் அதிகமாக இருக்கும். தொழில் சாணாதிபதியாக விளங்குவார். 7 குரு விளங்குறாரு. அப்போ தொழில் சார்ந்தும் உங்களது கணவன் அல்லது மனைவி சார்ந்தும் உங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் அப்பப்போ ப்ரெஷர் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? என்ன சொன்னாலும் உங்களுக்கு நீங்கள் திருப்தி அடைய மாட்டீங்க. அதில் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மனசளவுலையும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம், இப்படி தான் சாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது, எனத்தையா சொல்லி போடுறாங்க, நம்மளுக்கு போய் தலைவலியாக இருக்குது. நம்ம பாட்டு இருந்தாலும் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க. சில நேரங்களில் ஜோசியரையும் திட்டுவீங்க. ஆனால் அதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்திட்டாக்கா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. வைங்க, திடீர்னு ஒரு அடி வாங்கினீங்கனாக்கா அடடா நம்ம முன்னாடியே இதை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். சரியா? எல்லாமே பிரச்சனை வந்த பின்னாடி தான் ஜாதகத்தை தூக்கிட்டு வர்றாங்க. எல்லாருமே நல்லா இருக்கும்போது வர்றதே கிடையாது. அடுத்து நம்மளுக்கு எப்போ கெட்ட நேரம் வருது, இப்போ நல்லா இருக்கிறோமே, பணம் நிறையா வச்சுருக்கிறோம், இந்த பணத்தை எவ்வளோ நாளைக்கு நம்ம கையில் வச்சுக்கலாம், அடுத்து கெட்ட நேரம் வந்துட்டு அந்த பணம் யாருக்கிட்ட போகும், நம்ம எங்கே கொண்டு முதலிடம் முடைக்கிடுவோம், திரும்பி எடுக்க முடியுமா, இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னாக்க, கெட்ட நேரம் வந்த பின்னாடி அடி வாங்கின பின்னாடி அடடா நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆகிட்டேன்னா என்ன செய்யணும், எங்களுக்கு திருப்பி வர முடியுமா, அதே இடத்துக்கு வர முடியுமா நம்ம கேட்கும்போது அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, ரொம்ப நாள் ஆகும். சரியா? அதுவும் முழுசாக கிடைக்காது. இப்போ கிடைச்ச வாய்ப்பு மாதிரி திருப்பி கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். சரியா? என்ன அப்படி குறை சொல்கிறோம்ன்றதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. உண்மையை சொல்கிறோம். நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குது, தைரியம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். டைம் மாறுதுன்னா மனைவிகிட்ட கரெக்டாக இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட கரெக்டாக இருங்க, கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருங்க. யாராக இருந்தாலும் உங்கள் கட்டின மனைவி கணவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ நகையை கொடுக்குறீங்களா, பொருளை கொடுக்குறீங்களா, பணத்தை கொடுக்குறீங்களா, நீ மறந்துடணும். சரியா? நீ நாளைக்கு தரேன், நாளைக்கு கழிச்சு தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. நம்மளுக்கு டைம் சரியில்லை, இப்போ கேட்குறாரு, கொடுத்தா வராதுன்னு தெரியும், சரி பொறுமையாக கொடுங்கன்னு விட்டுறணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட பணத்துக்காகவோ எதுக்காகவும் சண்டைகளில் போட வேண்டாம். அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு லைஃபுக்கு வாழ வைக்கவும் போகிறாங்க. அதுக்கான காலகட்டமும் வரும். ஆனால் பயிற்சி கொள்ள வேண்டாம். அதுக்கு பேசாமல் நீங்கள் இப்போ எதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா வேலையை முடிஞ்சு போச்சு. கொடுத்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அல்லது உங்களுக்கு 10 ரூபா கேட்குறாங்களா, 2 ரூபா கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அதோட நீ நிப்பாட்டிக்கங்க. சரியா? ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறாரே நம்மளால் பார்க்க முடியல நீ நினச்சி செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படணும். உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயம். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கணவன் மனைவியிடமும் நண்பர்களிடத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் எப்போன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 25ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். சரிங்களா? குடும்பத்துக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருங்க. அது காரணம் என்ன, 8ஆம் இடத்துக்கு வக்கரமற்ற குரு பார்வை இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு சொன்னாக்கா தேவையில்லாத கொஞ்சம் ப்ரெஷர்களை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும். இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி இதே நல்லதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 செவ்வாய் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கும்போதும் தனஸ்தானத்தை பார்க்கும்போதும் நீங்கள் ஏற்கனவே வழக்குகள் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு தீர்ப்பாகும். பணம் நின்றுக்கிட்டு இருந்தால் பணம் வந்துடும். நீண்ட நாட்களாக கொடுத்து விட்டு வாங்க முடியாத பணமெல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள். அல்லது சொத்து விற்க முடியாத கிடக்கிற சொத்து இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் விற்று காசாயிரும். பிரச்சனைக்குரிய சொத்து விற்க முடியாமல் கிடக்கிற சொத்தை, வில்லங்க சொத்தெல்லாம் விற்று போயிடும். இப்படி ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால நல்ல விஷயங்கள் நிறையாவும் இருக்குது, பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. தாய்க்குரிய கிரகம் 4 புதன் தான் 6ஆம் இடமான எதிர்ச்சானத்தில் போய் உட்கார்றாரு. அப்போ 25ஆம் தேதி வரைக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். அம்மா வழி சொந்தங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும். சரியா? பிரச்சனைகள் வளர்த்துக்கூட அவங்களுமே செலவுகள் வருது, அவங்களுக்காக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலையும் வருது. இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
உங்கள் தொழிற்சானாதிபதியே வக்கரம் அடைந்து தொழிற்சானத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிருவீங்க. அவங்க செய்கிறது எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவங்க மனநிலை காணப்படும். அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. என்னடா முன்னாடி அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு சின்ன சின்ன குறையெல்லாம் பெருசாக தெரியும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் நீங்கள் கடிந்து கொள்ளக்கூடாது. டைம் நல்லா ஆகும்போது தானாக மாறிடும். சரிங்களா? அது வரைக்கும் பொறுத்து கொண்டு போகிறது நல்லது. தொழிலில் நம்ம என்னடா அப்படி இவ்வளோ முதல் போட்டோம் வரலேன்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் முதலாவது காப்பாற்றப்படுதுன்னு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். எப்போனா 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தந்துடுவார். பயப்பட வேண்டாம். அதாவது பணம் என்பது உங்களுக்கு தடையில்லாமல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பண விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இருப்பு தங்காது, கையில் நிற்காது. எவ்வளோ தான் கொடுத்தாலும் சந்தோஷம் அடைய முடியாது. சரியா? நம்மகிட்ட எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி அனைத்தும் நன்மையாக இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதே சகோதரிகள் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக நிற்பாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடுவாங்க. அதனால் இளைய சகோதரிகள்கிட்ட நீங்கள் 15ஆம் தேதி வரைக்கும் எந்த டச்சு வச்சுக்கிறாங்க. ஏதாவது சொன்னால் கேட்டுக்கிட்டு இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதை பெருசாக்கிட்டீங்கன்னா வாக்குவாதம் வந்துடும், சண்டை வந்துடும். கவனம் தேவை என்பது ஒரு விடைபெறுகின்றேன். வணக்கம்.